ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதை வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை தான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை நான் அடைத்து அதில் பழுதாய் போனதை நான் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆமென். ஆமோஸ் 9:13 நீங்கள் வாசித்து கடைசி பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது இதையும் கர்த்தர் சொல்லுகிறார். உழுகிறவன், அறுக்கிறவன், திராட்சை பழங்களை ஆளையாடுகிறவன், விதைக்கிறவன், இவைகள் எல்லாம் ஆண்டவர் மேடுகளெல்லாம் கரைக்கிற நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வாக்கியத்தை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். 15ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார் என்கிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். முதலாவது, ஆண்டவர் தாவீதின் கூடாரம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டி திறப்புகளை அவர் அடைத்து அவர் பழுதாய் போனவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஆண்டவர் எல்லாவற்றையும் ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்பு இருந்தது போலவே நான் எல்லாவற்றையும் ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். தாவீதின் கூடாரம் என்று சொல்லும்போது தாவீதுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உனக்கு ஒரு வீடு கட்டுவேன். ஆமேன். அப்படின்னு சொன்னால் உனக்கு நான் ஒரு குடும்பத்தை கட்டுவேன். அது சந்ததியாக அந்த குடும்பம் வந்து கொண்டிருக்கும். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியில் வந்து பிறக்க வேண்டிய சத்தியம் அங்கே இருந்ததினாலே ஆண்டவர் தாவீதின் குடும்பத்தை குறித்தும் கூடாரத்தை குறித்தும் கரிசனை உள்ளவராக இருந்தார். சிறைப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் போன போது தாவீதின் கூடாரங்கள் விசேஷமாக ஆளுகை இல்லாமல் போய்விட்டது. ராஜாக்கள் இல்லை, ஆலயம் இல்லாமல் போய்விட்டது, அங்கே பலி இல்லாமல் போய்விட்டது, ஆசாரியர் இல்லாமல் போய்விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் நான் அதை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 15:17. நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்றும் இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சபையை கட்டி கொண்டு வருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென். எல்லாரும் கைகளை வைத்து, கர்த்தர் உடைய சபை இது, அதை அவர் கட்டி கொண்டு வருகிறார். கர்த்தர் ஆச்சரியமாக அதை கட்டி கொண்டே வருவார். விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் எடுத்து நிறுத்துவார். ஆண்டவர் பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவார். ஆண்டவர் திறப்பாக்கினவைகளை அடைத்து மறுபடியும் ஆண்டவர் பூர்வ காலத்து நிலைக்கு ஆண்டவர் சபையை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டில் இதே வசனத்தை நாம் வாசிக்கும் போது யாக்கோபு அங்கே புறஜாதி மக்கள் எல்லாம் சபைக்குள்ளே வந்தபோது அந்த புறஜாதிகளை பற்றி தர்க்கங்கள் உண்டான போது தேவன் எப்படி தம்முடைய சபையை மறுபடியும் கட்டுவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை எடுத்து அங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சபை நல்ல நிலைக்கு வர வேண்டுமானால் அது கட்டப்பட வேண்டும். ஆமென். அது திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும்.
பழுதாய் போனவைகள் சீர்படுத்தப்பட வேண்டும். முந்தின நிலைக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சபைக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார். சபையை கர்த்தர் இதை கட்டும்போது நீங்களும் நானும் சேர்ந்து அதற்காக ஒப்பு கொடுத்து, வெறும் கட்டிடம் மாத்திரமல்ல, நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு கொடுக்கும்போது நீங்கள் ஒரு கட்டடத்துக்காக கொடுக்கிறதல்ல, ஒரு தரிசனத்துக்காக கொடுக்கிறீர்கள், கர்த்தருக்காக கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா. அதை விசுவாசத்தோடு நாம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது தான் பழுதானவைகளை நாம் சீர்படுத்த முடியும், நாம் திறப்பானவைகளை அடைக்க முடியும், விழுந்து போனவைகளை எழுந்து கட்டுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் திரளான மக்களை கொண்டு வந்து சேர்க்க போகிறார் என்பதற்கு அடையாளம். ஆமேன். கடந்த வாரத்தில் நடந்த அந்த கூட்டம் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பதில். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆண்டவர் நம்முடைய சபைக்கு கொடுத்த திட்டங்களை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனத்தை நிறைவேற்றத்தான் ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். ஆகையினால் ஆண்டவர் எடுப்பித்து கட்டுகிற ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் நிச்சயம் ஆலயத்தை கட்டுகிற தேவன், ஆலயத்தை ஆண்டவர் கட்டுகிறவர் என்பதை சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போமாக. அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய், மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியருமாய் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். ஆமேன். தாவீதின் கூடாரம் கட்டப்படும் போது அவைகள் விழுந்து போனது. ஆனால் மறுபடியும் கர்த்தர் அதை கட்டுவேன் என்று சொல்லும்போது ஆண்டவர் எப்படி அதை கட்டுகிறார்? அவர் ராஜாவாக, அவர் சிங்காசனத்தில் மேல் மீற்றிருந்து ஆளுகை செய்கிறவராக அவர் கட்டுகிற தேவன். ஆமேன். இரண்டாவது, அவர் ஆசாரியராக இருப்பார். ஆமேன் சொல்லும். ஆமேன். இந்த பூமியில் உள்ள ஆசாரியர்கள் தற்காலிகமானவர்கள், பூமியில் உள்ள ராஜாக்கள் தற்காலிகமானவர்கள். ஆனால் ஆண்டவரே ஆலயத்தை கட்டி அவர் சிங்காசனத்தில் இருக்கிற தெய்வம், இரண்டாவது அவர் ஆசாரியராக இருக்கிற தெய்வம். இந்த ரெண்டும் இருக்கும்போது தேவ சமாதானம் அந்த இடத்திலே ஆளுகை செய்கிறதாக இருக்கும். ஆகினாலே தேவன் மறுபடியும் சமாதானத்தையும் ஆளுகையையும் ஆண்டவர் கொண்டு வந்து நிலைநிறுத்தி அவரே ஆசாரியராய் இருந்து சபையை நடத்துகிற தேவன். இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தோடு கூட சபை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் கர்த்தர் இதை சொல்லுகிறார், நான் சபையை கட்டுவேன் என்று. அல்லேலூயா. ஆமேன். இப்படி சபையை நாம் கட்டும்போது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது என்ன? ஆமோஸ் 9:13 வாசிங்கள். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு வேலையை செய்ய வேண்டுமானால், ஒரு திராட்சரசம் பழங்கள் வடிய வேண்டுமானால், அங்கே பெரிய காரியங்கள் செய்ய வேண்டுமானால், ஒரு வயல்வெளி நல்ல விதத்திலே சீர்படுத்தப்பட வேண்டுமானால் முதல்ல ஒழுகிற ஆட்கள் தேவை, ரெண்டாவது விதைக்கிற ஆட்கள் தேவை, மூணாவது யார் தேவை? அறுக்கிற ஆட்கள் தேவை. இப்படி ஆட்கள் இருந்தால் தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். சபையை கட்ட வேண்டுமானால் கர்த்தர் சபையை கட்டுகிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் தான் எழுந்து கட்ட வேண்டும், நாம் தான் சேர்ந்து அதற்கு எல்லாவற்றுக்கும் காரியங்களை செய்ய வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் கட்டப்படும் போது ஜனங்கள் எல்லாரும் மனப்பூர்வமாய் எழுந்து கொடுத்தார்கள். தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் போது எஸ்ரா தீர்க்கதரிசன எஸ்ராவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்குள்ள மக்கள் எல்லாம் மனப்பூர்வமாய்
ஆண்டவருக்கென்று கொடுத்தார்கள். கர்த்தர் அவருடைய ஆவியை எழுப்பினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பங்காளர்கள் தேவை. எல்லாரும் சொல்லுங்க, யார் தேவை? பங்காளர்கள் அதற்கு தேவை. தானாய் கட்டிடங்கள் வந்துவிடாது. அதற்காக உழுகிற ஆட்கள், ஒரு தோட்டம் நல்ல செழிப்பாக வரணும், ஒரு வயல்வெளி செழிப்பாக வளரணும், வயல்வெளி நல்ல கனி கொடுக்கணும்னா அதுக்கு உழுகிற ஆட்கள் தேவை, அதற்கு விதைக்கிற ஆட்கள் தேவை. ஆண்டவருக்கு கொடுப்பது என்பது விதைப்பதற்கு சமானம். ஒவ்வொருவரும் சேர்ந்து தான் இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போது அவருக்கு பங்காளர்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2, 3 வாசியுங்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் தங்கள் ஆஸ்திகளினாலே ஆண்டவருக்கு கொடுத்து அவருடைய ஊழியத்தை தாங்கி வந்த அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு ஊழியம் செய்வதற்கு, அவருக்கு கொடுப்பதற்கு பங்காளர்கள் இருந்தார்கள். அதில் அதிக பங்காளர்கள் யார் தான்? ஸ்திரீகள் தான் இருந்தாங்க. அநேக பெண்கள் தான் அவருடைய ஊழியத்தில் அவருக்கு கொடுக்கிறதற்கு பின்னால் வந்து கொண்டிருந்தாங்க. அவரோடு இருந்த சீஷர்கள் எல்லாம், அதில் யூதாஸ்காரியோத் என்ன செய்ய ஆரம்பித்தான்? அதில் உள்ளதை திருட ஆரம்பித்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் அநேக பெண்கள், அநேகர் கர்த்தருடைய ஊழியத்தில் அவருக்கு கொடுக்கிற பங்காளர்களாக இருந்தார்கள். இயேசுவுக்கு எப்பொழுதும் பங்காளர்கள் தேவைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து திரளான மக்களை போஷிக்க வேண்டியது இருந்தது. அங்கே வந்த மக்கள் பசியோடு இருந்தாங்க, அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டியிருந்தது. இயேசு மந்திரம் செய்யலை. ஆண்டவர் வானத்திலேருந்து எங்கேயோ அப்பத்தை எடுத்துடல, அவர் எங்கேயோ மீனை கொண்டு வரல. உங்ககிட்ட யார்கிட்டையாவது ஏதாவது இருக்குதா, நீங்களே கொடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகையினால அவங்கள பார்த்து சொன்ன போது ஒரு சிறு பையன், அவங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு, அதை அவன் தாராளமாக கொடுத்தான். ஹல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அவன்கிட்ட இருந்தது 5 அப்பமும் 2 மீனும் தான், அது அவனுக்கு உரியது. ஆனால் அவன் அதை கொடுத்ததுனால 5000 பேருக்கு மேலே புருஷர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்னைக்கு அந்த சிறுவன் இயேசுவோடு ஒரு பங்காளராய் மாறினான். அல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஒரு சிறுவன் ஒரு இயேசுவுக்கு பங்காளராய் மாறினதுனால எத்தனை 1000 பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற சிறு பங்கை ஒரு பங்காளராக நீங்கள் கொடுப்பீர்களே, ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் அற்புதத்தை செய்யணும். அவர் அற்புதம் செய்ய வரும்போது அங்கே திராட்சரசம் குறைஞ்சி போயிட்டு ஆண்டவர் தன்னுடைய வேலைக்காக காத்திருந்தார். அப்பொழுது அவர் வேலைக்காரர்களை பார்த்து, இந்த கச்சாடியிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அந்த 6 கச்சாடிகளில் ஒவ்வொரு கச்சாடியும் 3 குடம் பிடிக்கிற அளவுக்கு உள்ளது. 18 குடம் தண்ணீர் அந்த நாட்களில் எடுத்து ஊற்ற வேண்டியது இருந்தது. அந்த வேலையை செய்த போது அந்த திராட்சரசம், அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்தார். அல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை துதிப்போம். நாம் தண்ணீர் எடுத்து ஊற்ற வேண்டிய அந்த வேலையில் இயேசுவோடு பங்காளராக இருக்கணும். ஆமென். ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அன்றைக்கு ஒரே நேரத்தில் தண்ணீரை எல்லாரும் அவரே
கொண்டு வந்து அவரே எல்லா அற்புதத்தையும் செய்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்கிறவர் அல்ல. நாம் எதை கொடுக்கிறோமோ அதை அவர் ஆசீர்வதிக்கிறவர். நாம் எதை செய்கிறோமோ அதை நாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். எத்தனை பேர் இயேசுவோடு பங்காளராக இருப்பீர்கள்? கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பெரிய ஊழியத்தை செய்வதற்கு எங்களை நீர் அழைக்கிறதற்காக, பங்காளர்களாக அழைக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறது. திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். நெருக்கி கொண்டிருக்கும் போது பேதுரு தன் படகை அவன் கரைக்கு கொண்டு வந்து வலைகளை அலசி கொண்டிருக்கும் போது, இயேசு அந்த வழியாக வந்தபோது, அவரை எல்லாரும் நெருக்கி கொண்டிருக்கும் போது இயேசு படகை கேட்கும்போது அந்த படகை ஆண்டவருக்கு கொடுத்தான் இந்த பேதுரு. மறுபடியும் கடலுக்குள் தள்ளி கொண்டு போய் அந்த படகிலே இயேசு உட்கார்ந்து பிரசங்கிக்க தன்னுடைய படகை அவன் பங்காளராக கொடுத்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய படகை அவன் கொடுத்த போது இயேசு அதிலே நின்று அவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு, பேதுருவே, நீ ஒன்றும் பிடிக்காம நீ வலையை அலசிக்கிட்டு இருக்கிற, நீ உன் படகை எனக்கு கொடுத்தபடினால நான் உன்னை சும்மா விடுறதில்லை. இந்த படகை கொஞ்சம் சற்று ஆழத்துக்கு தள்ளி கொண்டு போய் உன் வலையை போடு என்று சொன்னார். அந்த படகு நிறைய மீன்கள் கிடைத்தது. அந்த மீன்கள் கிடைத்த போது அந்த படகு மூழ்கி போகாதபடி இன்னும் பக்கத்தில் உள்ள பங்காளர்களையெல்லாம் கூப்பிட்ட போது அவர்கள் எல்லாரும் வந்து உதவி செய்த போது அவனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பங்காளர்கள் தேவை. ஆமென். தன்னுடைய படகை அவன் இயேசுவுக்கு பங்காளராக கொடுத்த போது இயேசு நல்ல ஊழியம் செய்ய முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக ஆண்டவர் இந்த சீஷர்களை தேடுகிறார். எதற்காக தேடுகிறார்? 5 அப்பமும் 2 மீனும் ஆசீர்வதித்து அவர் கையில் இருக்குது. அவர் கையில் இருக்கும்போது அங்கே 5000 புருஷர்கள் எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறார்கள். உட்கார்ந்துருக்கும்போது அதை பகிர்ந்து கொடுக்கறதுக்கு ஆட்கள் தேவை. எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிடலை, சீஷர்களை கூப்பிட்டார். அவங்க இயேசுகிட்ட வந்து அந்த அப்பத்தை பிச்சு அவங்களுக்கு கொடுக்க வாங்கிட்டு போய் அவங்க கொடுத்துட்டு முடிஞ்ச பிறகு யாருக்கிட்ட வந்தாங்க? இயேசுகிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க. மறுபடியும் வந்து இயேசுகிட்ட வந்து வாங்கிட்டு போனாங்க. இயேசு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இவங்க அத்தனை பேரும் அதை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு நல்ல பங்காளருடைய வேலையை செய்தார்கள். இந்த 12 சீஷர்களும் அவங்க அப்படி வேலையை செய்து ஆண்டவரோடு அந்த ஊழியத்தில் இணைக்கப்பட்ட போது இந்த 12 சீஷர்களை சும்மா ஆண்டவர் விடலை. 12 கூட நிறைய அவங்களுக்கு மீதம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்கெடுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிகள்? ஆண்டவரே, நல்ல கைகளை உயர்த்தி, இயேசுவே, நாங்கள் உம்முடைய ஊழியத்தில் பங்காளர்களாக இருக்க உதவி செய்யும். பார்வையாளர்களாக நாங்கள் வந்துட்டு போகக்கூடாது. இந்த நாளில் நாங்கள் பங்காளர்களாக இருக்க உதவி செய்யும். எங்களுக்கு தந்த விசுவாசத்தின்படி சந்தோஷத்தோடு இந்த தேவனுடைய ஆலயம் இந்த நாட்களிலே கட்டப்படுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் நாங்கள் சேர்ந்து ஜெபத்தோடு இன்றைக்கு செய்து கொடுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் அன்போடு உம்மை நோக்கி கேட்கிறோம். ஹல்லேலூயா. மோசே ஒரு பெரிய தேவனுடைய அற்புதத்தை செய்கிறவன், அடையாளத்தை செய்கிறவன். ஆனால் மோசேயினுடைய கைகள் அன்றைக்கு தாங்கப்பட வேண்டியது. ஊரும் ஆரோனும் அவன் கைகளை தாங்கியிருந்தபடினால், பங்காளர்களாயிருந்தபடினால் தான் அன்றைக்கு பெரிய காரியத்தை மோசே செய்ய முடிந்தது. ஆமென். ஆகினாலே உன்னை ஆண்டவர் ஒரு பங்காளர்களாக மாற்றுகிறபடினால கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் செய்வதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் இந்த நாட்களில், இந்த வருஷம் முழுசும், இந்த மாதம் முழுசும், வாழ்நாள் முழுசும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். இயேசு ஜெபம் பண்ண போகிறார். ஜெபம் பண்ண அவர் போகும்போது, ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அவர் பங்காளர்களாகிய ஜெப பங்காளர்களை கூட்டிக் கொண்டு போகிறத பார்க்குறோம். பேதுரு, யோவான், யாக்கோபு அவர்கள் இயேசுவோடு கூட நின்று ஜெபம் பண்ணணும். அவர் ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் சீஷர்கள் இருந்தாலும்
இந்த பங்காளர்களாகிய இவர்களை ஜெப பங்காளர்களாக வைத்திருந்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். சபையிலே நீங்கள் ஜெப பங்காளர்களாக இருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையிலே நீங்கள் கொடுக்கிற பங்காளர்களாக இருங்கள். கர்த்தருக்கு எதை கொடுக்கிறாயோ கர்த்தர் உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சபையிலே விதைக்கிறவர்கள் தேவை. ஆண்டவர் எப்படி நீ விதைக்கிறாயோ அப்படித்தான் ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 9:6 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:6. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் எப்படி அறுப்பான்? சிறுக அறுப்பான். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒரு மூட்டை நெல்லை நீ விதைத்தால் 10 மூட்டை அறுப்பான். 10 மூட்டை நெல்லை விதைத்தால் 100 மூட்டைக்கு மேலே நீ அறுக்க முடியும். நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் என்ன செய்வாய்? அறுப்பாய். நாம் தேவனுக்கு கொடுப்பது ஒரு விதையை விதைக்கிறதற்கு சமானம் என்பதை மறந்துவிடக்கூடாது. 10 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 9:10 வாசியுங்கள். விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுகத்தான் அறுப்பான். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். விதைக்கிறவனுக்கு ஆண்டவர் விதையை கொடுப்பார். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. விதைக்கிறவனுக்கு என்ன கொடுப்பார்? விதையை கொடுப்பார். விதையை சாப்பிடக்கூடாது, விதையை விதைக்கணும். ஆண்டவர் உனக்கு திரும்ப விதைக்கிறதுக்கு விதையை கொடுப்பார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். சதீஷ்குமார் ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னார். அந்த உதாரணத்தை சொன்னபோது ஆச்சரியமாக அந்த உதாரணம் சொன்னபோது எல்லா மக்களும் சந்தோஷத்தோடு கொடுத்தார்கள். ஆண்டவருடைய கரம் கூட இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஆச்சரியமாக அதை செய்தார். ஆண்டவர் அற்புதமாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவருடைய கரம் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இது ஒரு கற்பனை கதை தான் அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை கல்லை எடுத்துகிட்டு வர சொன்னாராம். பேதுருவை தவிர மற்றவங்க எல்லாம் பெரிய பெரிய கல்லை எடுத்துகிட்டு போனாங்களாம். பேதுரு மாத்திரம் சின்ன கல்லை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே, நீங்கள் ஏன்டா கல்லை எடுத்துகிட்டு வந்த, ஏன் பெரிய கல்லை எடுத்துகிட்டு வாரீங்க, சின்ன கல்லை எடுத்துகிட்டு வந்தான்னு பேசிக்கிட்டே அவர் போனாராம். ஆனால் கடைசியில் இயேசுகிட்ட போய் அதெல்லாம் கொடுத்த போது அந்த கல்லெல்லாம் எதாக மாறிட்டான்? அப்பமாக மாறிச்சான். மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய கல் எடுத்துகிட்டு போனவனுக்கெல்லாம் என்ன கல்லாக மாறிட்டு? பெரிய அப்பமாக மாறிட்டு, சின்ன கல்லை எடுத்துகிட்டு போனவனுக்கு ஒரு சின்ன அப்பம் மாத்திரம் தான் கிடைச்சி. அதுக்கு பிறகு தான் பார்த்தானா, இப்படி நம்ம சின்னதாக நம்ம ஆண்டவர்கிட்ட கொண்டு கொடுத்துருக்குறோமே என்று. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று பெரிய காரியங்களை நீங்கள் செய்யுங்கள். 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். 2 கை உயர்த்தி, இயேசுவே உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்கு நாங்கள் உற்சாகமாய் கொடுக்கும்போது எங்களை ஆசீர்வதிக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் எப்பவும் கர்த்தருக்கு கொடுக்க மாத்திரம் மறந்துடாத, பதுக்கிறாத. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இல்லாமட்டாலும் ஆண்டவருக்குன்னு சந்தோஷமாக கொடுக்குறவங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கென்று நம்ம உற்சாகமாய் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு கொடுப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. வாசிக்கலாம். ஆமோஸ் தீர்க்கதரிசி புத்தகம் 9 14-15 வாசிப்போம்.
என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை நான் திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை அவர்கள் புசிப்பார்கள். திராட்சை தோட்டத்தை நாட்டி விதைத்தவர்கள் கனிகளை புசிப்பார்கள். நீங்கள் கொடுக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் கனி கொடுப்பார். ஆமென். கர்த்தர் என்ன சொல்றார்? நான் உங்களை தேசத்தில் நாட்டுவேன், ஒருத்தனும் உங்களை பிடுங்க முடியாது. ஆண்டவர் நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் கணக்கில் வச்சிருப்பார். நிச்சயமாக ஒருத்தருக்கும் ஆண்டவர் கடனாளி அல்லவே அல்ல. ஆமென். எலியாவுக்கு பஞ்சகாலத்தில் அப்பத்தை கொடுத்த அந்த விதவையின் வீட்டில் அவளுக்கும் பஞ்சகாலம் வரைக்கும் ஆண்டவர் அவளை கைவிடாதபடி அப்பத்தை கொடுத்த தேவன், எண்ணெயை கொடுத்த தேவன் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவாக ஆண்டவர் கொடுப்பார் என்பது சந்தேகமே இல்லை. 2 காசு போட்ட விதவை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டவளாகவே அவள் இருப்பாள். ஆண்டவருக்கு நீங்கள் உற்சாகமாய் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுங்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கும் ஆண்டவர் அளந்து கொடுக்க அவர் வல்லமை உடையவர். ஆமென். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நீங்கள் விதைத்தால் கண்டிப்பாக அந்த விதைகள் வந்து கனி கொடுக்கத்தான் செய்யும். ஆகையினால் ஆண்டவர் உங்களுக்கு கனியை நீங்கள் புசிப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவித விளைச்சல்களையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிற தெய்வம். உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சில நேரங்களில் நமக்கு உடனே பதில் கிடைக்காது. ஒரு விதையை விதைத்தால் உடனே பலன் வராது. சில நாட்கள் கழித்து நிச்சயம் அதற்குரிய பலனை கர்த்தர் தருவார். நீ கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருப்பார். கர்த்தர் நிச்சயமாக இந்த வருஷத்துக்குள்ள எல்லா காரியத்தையும் கர்த்தர் முடித்து நம்முடைய கட்டடங்களை கட்ட ஆரம்பித்து விடுவோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இத்தனை வருஷம் தள்ளி போயிட்டு இனிமேல் அது தள்ளி போகாது. கர்த்தர் அதுக்குரிய எல்லா வழிகளையும் கர்த்தர் திறந்திருக்கிறார். 2 கை வைத்து, இயேசுவே நீர் அந்த நாமத்தை, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாங்கள் பார்த்த இந்த மாதத்திலே பார்த்த அந்த அதிசயங்களை நாங்கள் மறுபடியும் கண்டு உம்மை துதிக்கத்தக்கதாக தொடர்ந்து அற்புதங்களை செய்வாராக. நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறது, மறுபடியும் நான் விழுந்து போனதை எழும்பி கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் கனி கிடைக்கும், உன் வாழ்க்கையில் மறுபடியும் திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று கர்த்தர் சொல்லி நம்மை திடப்படுத்துகிறார். 3வது உன் சிறையிருப்பையெல்லாம் கர்த்தர் மாற்றி உனக்கு கனியின் வாழ்க்கையை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லா இடத்திலும் உள்ளவர்கள் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்புவார். கர்த்தர் உனக்கு கனியை திரும்ப கொடுப்பேன். மறுபடியும் நீ விதைத்ததெல்லாம் அறுக்கத்தக்கதாக கர்த்தர் உனக்கு ஆச்சரியமான காரியத்தை செய்வார். எல்லாரும் கைகளை அசைத்து, இயேசுவே நாங்கள் எழுந்து சபையை கட்டுவதற்கு கிருபை தாரும், பங்காளர்களாக நாங்கள் இருப்போம். விதைத்ததை நாங்கள் அறுத்து கனியை புசித்து தேசத்தில் எங்களை நாட்டுவீர். எங்களை ஒருவனும் பிடுங்கி போக முடியாது. எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. எல்லாரும் 2 கை வைத்து, இந்த மாதம் முழுவதிலும் எங்களை நீர் நடத்தும் ஆண்டவரே. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நிற்போமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் என்று சொல்லுவோமா? ஆமேன். புது வாழ்வு ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை காலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 8:45க்கும், 4ஆம் ஆராதனை காலை 10:30 மணிக்கும், 5ஆம் ஆராதனை மதியம் 12 மணிக்கும், மாலை ஆராதனை 6 மணிக்கும் நடைபெறும். ஆங்கில ஆராதனை
முதல் ஆராதனை காலை 6:30க்கும், இரண்டாம் ஆராதனை காலை 8:15க்கும், மூன்றாம் ஆராதனை காலை 10 மணிக்கும், நான்காம் ஆராதனை காலை 11:45 மணிக்கும், மாலை ஆராதனை 4:30 மணிக்கும் நடைபெறும். சிறுவருக்கான ஆராதனை அனைத்து ஆராதனை நேரங்களிலும் நடைபெறும். இந்தி ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணிக்கும், தெலுங்கு ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கும் நடைபெறும். பெண்கள் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். வாலிபர்கள் சிறப்பு ஆராதனை சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். எங்கள் முகவரி எண் 6, அண்ணா சாலை, சின்னமலை, சென்னை 6,15,000. 24 மணி நேர தொலைபேசி எண் 914422353535. நமது அனைத்து ஆராதனைகளையும் நேரடி ஒலிபரப்பாக www.nlag.in என்ற இணையதளத்திலும் காணலாம். மேலும் SMS செய்ய 9884544000 என்ற எண்ணுக்கும், ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு hope center@nlag.in என்ற மெயில் ஐடிக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.